ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அடுத்த செய்தியை கொண்டு வருகிற பாஸ்டர் நைல்ஸ் அவர்கள். இதுதான் முதல் தடவையாக சங்கமா வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வந்திருக்கிறார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 120 நாடுகளே கேட்டுக்கொண்டிருக்கின்ற 1987 பேர்கள் சார்பிலும் அவரை வருக வருக என்று வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நைல். Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே முதல் தடவையாக நீங்க வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி சில வார்த்தைகளை கூறி, அதாவது நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே ஊழியம் செய்வீர்கள் என்பதை சில வார்த்தைகள் உங்களை பற்றி சொல்லிவிட்டு ஆவியானவர் என்று உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை தொடர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 நான் முதல் இலங்கையிலும் அதற்கு பிறகு இந்தியாவிலும் கடைசியாக நான் இப்போ கனடாவில் வந்திருக்கிறேன். கனடாவில் நான் பிரதர் பந்துஜனோடு அங்கே ஜீவாதிபதி சபையில் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச் என்ற இடத்திலே நான் என்னுடைய சபை அங்கே இயங்கி வருகிறது. இப்பொழுது ஜீவாதிபதி சபை சார்பில் சங்கமம் ரேடியோ மூலமாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். பல வருடங்கள் என்னையும் என் குடும்பத்தினரையும் பாதுகாத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் 1964 ஆண்டு ஞானஸ்நானம் எடுத்த நாளில் இருந்து அவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருந்து வருகிறார். உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். எப்படி எனில், நீங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே கிறிஸ்தவ நண்பர்களையோ குடும்பங்களையோ நீங்கள் சந்திக்க வேண்டி வந்திருக்கலாம். அவர்கள் உங்களிடம் சில கேள்விகளை கேட்டிருப்பார்கள். எப்படி என்றால், நீங்கள் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தீர்கள்? இது சாதாரணமாக கேட்கிற ஞானஸ்நானம் இருந்தாலும், இப்போது மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்தீர்களா என்று கேட்கலாம். உங்களுக்கு மன்னிப்புக்கென்ற அங்கே மன்னிப்பு நீங்கள் கிடைத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயம் உண்டா என்று அவர்கள் கேட்டிருக்கலாம். இது தேவையானது, முக்கியமானது. எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்கள்? நாங்கள் அதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். நான் பாவி என்று உணரும் போது ஆண்டவரிடம் என் பாவங்களை சென்று அறிக்கையிட்டு நான் விடுதலையாகிறேன். இங்க வேதாகமத்திலே நாங்கள் போகும் பொழுது சவுல் ரட்சிக்கப்பட்ட விதம், ஒரு மனம் திரும்புதல், சவுல் பவுலாக மாறியது. அடுத்தது சகேயு அங்கே இயேசுவை பார்த்த மரத்தில் ஏறி இருந்து அதன் பின் இறங்கி வந்து அவனுடைய வீட்டுக்கு போன பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து மனம் கசந்து அங்கே அவனும் தன்னை ஆண்டவரிடம் விட்டு கொடுக்கிறான். அதனாலே அவனும் மன்னிப்பு பெற்றிருக்கிறான். தேவ உதவியோடு சவுல் அங்கே தன்னுடைய பார்வையை இழந்தவன் பவுலாக மாறின பிறகு தன்னுடைய பார்வையை பெற்றுக் கொள்கிறான். ரட்சிப்பு என்பது ஒரு முக்கியமான பங்காக கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுகிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிப்பு எதிர்வரையில் எங்களுக்கு இருக்கிறது என்பது நாங்கள் எங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரட்சிப்பை குறித்து நாங்கள் சில காரியங்களை அறிய நான் முயற்சிக்கிறேன். அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். ரட்சிப்பு என்றால் அதனுடைய கருத்து காப்பாற்றுதல், சேவ்டு. அங்கே நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம். எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம்? நாங்கள் மனுஷனாக பிறக்கும் பொழுது பாகிகளாக மனுஷிய தன்மைகளோடு பிறக்கிறோம். தேவன் நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் அல்லது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாங்கள் தப்பிக்கப்பட வேண்டும். இந்த கோபாக்கினையிலிருந்து நாங்கள் தப்பிக்கப்படுவதற்காகவே தேவாதி தேவன் மனுஷீகமாக மனுவாய்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கடவுள் மனுஷனாக அங்கே உலகத்துக்கு வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்ததை நாங்கள் அறியலாம். அதாவது ஆண்டவர் மனிதர் மேல் கோபமாக இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். ஏன்? மனிதர்கள் பாவம் செய்வதனாலே மனிதர்கள் மேல் ஆண்டவர் கோபமாயிருக்கிறார். தேவன் துன்மார்க்கன் மேல் அனுதினமும் கோபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் எங்களோடு அவர் கோபமாயிருக்கிறார். எப்பொழுது? நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, நாங்கள் துன்மார்க்கமாக நடக்கும் பொழுது கோபமாயிருக்கிறார். இந்த கோபாக்கினையிலிருந்து தேவன் தப்புவிக்கவே அவர் பூவுலத்துக்கு வந்தார். அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு நாள் அவர் வைத்திருக்கிறார். அந்த நாளுக்கு நாங்களும் ஆயத்தமாக வேண்டி இருக்கும். நாங்கள் பாவம் செய்து அவரிடத்தில் போகும் பொழுது அவர் அந்த பாவத்தை நீக்கி எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். பாவம் செய்கிறதா இருந்தால் நாங்கள் தேவனை விட்டு விலகி எங்களுடைய வழியிலே நாங்கள் எங்களுடைய இருப்பத்துக்கு எங்களுடைய எண்ணத்துக்கு நாங்கள் போகும் பொழுது அப்படியே நாங்கள் ஏற்படுகிறது. அவர் மனிதன் மேல் பிரியம் கொண்டு மனித ரூபம் எடுத்து மனிதனாக உலகிற்கு வந்தார். தேவன் மாம்சமாகி நமக்கு உலகுக்கு வந்தார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனோடு சில விஷயங்களில் மோதுதல் ஏற்பட வேண்டி இருந்தது. அந்த மாணவன் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார். அவர் ஒழுங்காக பாடசாலைக்கு வருவதில்லை. அவரை அந்த வகுப்புல வைத்திருக்க முடியவில்லை. அவர் என்ன செய்தார்? அந்த மாணவனை கூப்பிட்டு, இனிமேல் நீ பாடசாலைக்கு வர முடியாது, நீ இங்கே உனக்கு அனுமதி கிடைக்காது, நீ போக வேண்டியதுதான் என்று சொன்ன பொழுது அவன் கெஞ்சினான். என்னிடத்தில் எந்த வழியும் இல்லை, நான் என்ன செய்யலாம்? அவனோ, எனக்கு ஃபீஸ் கட்ட எனக்கு பணம் இல்லை, அல்லது நீங்கள் ஏதாவது ஃபைன் நீங்க கட்ட சொன்னால் கூட என்னிட பணம் ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்யலாம் என்று அவன் கெஞ்சினான். அப்பொழுது அந்த பாடசாலை ஒழுங்கின்படி அந்த ஆசிரியர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவனை நிப்பாட்டத்தான் வேண்டும், பாடசாலையிலிருந்து விலத்த வேண்டும். ஆனாலும் அவரிடம் பணம் ஒன்றுமே இல்லாதபடியினால் அவன் ஃபீஸ் கட்ட முடியவில்லை. ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்திலே ஒரு காரியத்தை அந்த ஆசிரியர் செய்தார். தன்னுடைய பணத்திலே அவனிடம் கொடுத்து அந்த பணத்தை கட்ட வைத்து அதன் மூலமாக அங்கே அவன் திரும்ப பாடசாலைக்கு வரக்கூடியதா இருந்தது. அதாவது அவனுடைய தவறுகளை அவன் உணர்ந்து அவனுக்கு உதவி செய்ய நினைத்த பொழுது அந்த உதவியை செய்தார். இது ஒரு இரக்கம், அல்லது இது ஒரு மனதுருக்கமான செயல். இது போலத்தான் இயேசு எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஜீவனையே கொடுத்து நம்மை காப்பாற்றினார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். இதனால் அவரிடம் இருந்த அன்பு நமக்கு வெளியானது. அதனால் நாங்களும் அவரிடத்தில் அன்பாய் இருக்க நாங்கள் முயற்சிக்கிறோம், நாங்கள் அப்படி செய்கிறோம். சிலுவை மரத்திலே அந்த அன்பு அவர் வெளிக்காட்டினார். நான் பாவிகளாயிருக்கும் போது, அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நான் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது நாங்கள் பாவிகளாயிருக்கையில், நாங்கள் எங்களுக்கு ஒரு கொஞ்சமேனும் பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் துன்மார்க்கராய் இருந்த பொழுது அவர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொண்டார். எங்களுக்காக ஒரு இரட்சகர் தேவை. அதற்காக இயேசு நமக்காகவே ஒரு இரட்சகராக வந்து தேவனுடைய நீதி அங்கே அவர் உண்டாக்கினார். அவர் அந்த நீதியாக மாறுகிறார். இங்கே பாவம் 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 என்று நான் சொல்லுகிறேனே, அல்லது பல பேர் பாவம் பாவம் என்று சொல்லுகிறீர்களே, இந்த பாவம் என்றால் அது எதைத்தான் நாங்கள் பாவம் என்று சொல்லுகிறோம்? பாவத்தினுடைய எதிர்ச்சொல்லை நீங்கள் சொல்லுவீர்கள், அது அநீதி, நீதி இல்லாத தன்மை. பாவி என்றால்
அதுக்கு எதிராக சொன்னால் அங்கே நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமான், ரைட்டஸ்னஸ் ஸ்டாண்டிங் ரைட் வித் காட் என்று சொல்லப்படலாம். எப்பொழுதும் நாங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அல்லாமல் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக வருகிறது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது அல்லது நாங்கள் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அது பாவம் அல்லது நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு துன்மார்க்கராகிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் செய்த பாவம், அவன் பொய் சொல்லவில்லை, கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, வேறு எந்த பாவமும் அவன் செய்யவில்லை. ஆக அவன் ஒரே ஒரு தவறை செய்தான். கடவுள் சொன்னார், இங்கே நாட்டப்பட்டிருக்கிறதானே இந்த மரத்தின் கனியை புசியாதே என்று மட்டும் சொன்னார். ஆனால் அவனோ அதை சாப்பிட்டான், கீழ்ப்படியவில்லை. அங்கே கீழ்ப்படியாமை வந்தபடியினாலே பாவம் அங்கே உட்பிரவேசித்தது. அதற்கு தொடர்ந்து வந்த சந்ததிகள் எல்லாம் பாவத்தின் சந்ததிகளானார்கள். அப்படியானால் கீழ்ப்படியாமையே பாவம். இந்த பாவத்தை அவன் செய்ததினால் அந்த பாவம் தொடர்ந்து வந்த பாவமாய் இருந்தபடினால் அதற்கு ஒரு மீட்பு தேவைப்பட்டது. நீங்கள் ஆதியாகமத்திலே முதல் 3 அதிகாரங்களே பார்த்தால் இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலாம் ஆதாம் தோற்றுகிறான், அதற்கு பிறகு 2ஆம் ஆதாமும் தோற்றியதை நாங்கள் அறிவோம். முதலாம் ஆதாம் தோற்று போகிறான், 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறார். அவர் இந்த உலகத்தின் பாவங்களை தன் தோளிலே சிலுவையிலே சுமந்து எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போது நமக்காக நீதிபரராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனாலே நாங்களும் நீதியாக வாழ எங்களால் முடியும். அதனால்தான் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க முயற்சிக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கிறதில் நாங்கள் வளர வேண்டி இருக்கிறது. இங்கே அவர் நீதிமான் ஆகிறார். இந்த கிறிஸ்துவின் நீதியை அவர் எங்களுக்கு வெளிக்காட்டி இருக்கிறார். அதாவது ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லப்படலாம். இந்த ஜஸ்டிபிகேஷன் என்று சொன்னால் ஜட்மெண்ட். நாங்கள் ஒரு நாள் ஜட்மெண்ட் எங்களுக்கு இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. இது முதலாவது. இந்த ஜட்மெண்டிலே நாம் வாயினால் அறிக்கையிடும் பொழுது அந்த ஜஸ்டிபிகேஷன் பாவ அறிக்கையை உண்டாக்கி நீதியை உண்டாக்குறது. அதாவது நாங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் நாங்கள் மன்னிப்பு கோரி மனம் கசந்து மனம் நொந்து அவரிடம் இருந்து அந்த காரியத்தை கேட்கும் பொழுது அவர் நீதிபரராக இருக்கிறார். எங்களுக்கும் அதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார். 2ஆவதாக நாங்கள் பார்க்கலாம் sanctification. இந்த sanctification என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்போ நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆலயங்களிலே கூடார நடக்கிறதான எல்லா ஆராதனைகளிலுமே நாங்கள் பார்த்தால் ஆசாரியர்கள் வந்து அதை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தின் தளவாடங்கள் பரிசுத்தத்தின் பாத்திரங்களை பாவித்து அந்த அந்த ஆராதனைகளை அவர்கள் நடத்தியிருப்பார்கள். அப்போ சர்டிபிகேஷன்ல அது பவர் ஆஃப் சின் என்று சொல்லப்படலாம். அதாவது பரிசுத்தமாக்கப்படும், அது பரிசுத்தம். இந்த பரிசுத்தமாக்கும் காரியம் அல்லது பரிசுத்தமாக்கப்படும் காரியம் நம்மில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு யாராவது ஒரு ஆத்மாவில் ஒரே நாளில் வந்து விடுகிறது அல்ல. நாளுக்கு நாள் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு போகிறோம். இதற்கு எங்களுக்கு நல்ல உதவியாக எப்பொழுதும் வேதாகமம் இருக்கிறது. நாங்கள் அதனை வாசிக்கிறதுனாலும் நாங்கள் அங்கே ஜெபத்தினாலும் நாங்கள் இந்த பரிசுத்தத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கூட்டிக் கொள்ளலாம். தேவனுடைய வல்லமையானது நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதாவது பரிசுத்தம் எங்களுக்கு வர நாங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே வளர்ந்து போக போக எங்களுக்கு ஒரு பலன் உண்டாகிறது. இந்த நாளுக்கு நாள்
பரிசுத்தப்பட்டு பலன் அங்கே இன்னும் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்தி அவர் எங்களுக்கு காண்பிப்பார். அந்த கண்டித்து உணர்த்துகிற காரியத்தினாலே சகல காரியத்தையும் நாங்கள் சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்த கூடுதலாக இருக்கும். இந்த இரண்டும் நமக்கு இது பாவமா அல்லது எது பாவம் அல்லது நாங்கள் பாவம் செய்யும் பொழுது உடனடியாகவே அது உணர்த்தப்படும். அதாவது மனச்சாட்சியிலே அது வெளிப்படுத்தப்படும். இந்த நேரத்திலே ஆவியானவர் இதுதான் தப்பு அதுதான் தப்பு என்று உணர்த்தும் பொழுது பாவத்திலிருந்து வல்லமையில் இருந்தும் நம்மை மீட்டு எடுக்கிறோம். இப்படி பொய் சொல்லி இருந்தால் அல்லது அதிலிருந்து அவர் விடுவிக்கிறார். களவு செய்திருந்தால் அதிலிருந்து எங்களை அவர் விடுவிக்கிறார். இப்படியாக எல்லா பாவங்களிலிருந்தும் அவர் விடுவித்து சிறிது சிறாக பாவ ஜீவியத்தில் இருந்து நாங்கள் பரிசுத்த ஜீவியத்துக்குள் நாங்கள் வரும் பொழுது அங்கே பாவத்தின் வல்லமை எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதை குறித்து சொல்லி இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அப்படியே அடிமை என்றால் பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது என்றது அர்த்தம். என்றால் பாவத்துக்கும் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை எங்களை அழிக்கிறது. அந்த வல்லமை அழிக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறபடினாலே அதிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்கிறோம். இங்கே இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். நீதிமானாக்கப்படுதல், குளோரிஃபிகேஷன், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் சின், இந்த மகிமைப்படுத்துதல் எங்களுக்கு வரும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா அக்கிரமங்களுக்கும் முடிவு கட்டி பிசாசின் அக்கிரமங்களுக்கும் எங்களை அகற்றி எங்களை புதிதாக்குறார். நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் திருப்புவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எது விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறது எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ glorification, the presence of sin, இது எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை போல நாங்கள் ஆகக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது நாங்கள் இயேசுவின் பிள்ளை, இயேசுவை போலவே நாங்கள் அவருடைய குணநலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை தத்துவங்கள் அல்லது மற்ற அறிவு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் இது எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடும். அப்படியெல்லாம் செய்தால் அங்கே அது பரிசுத்தம் இல்லை என்று கூட சொல்லக்கூடும். அப்போதுதான் மோட்சம் போவதற்கு நீங்கள் வேறு வேறு வித்தியாசமான கல்விகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சில வேளை புத்தி சொல்லலாம். முதல் நம்மை சுத்தமாக்குகிறார், அதற்கு பின்னர் பரிசுத்த ஆவியை கொடுத்து இப்போ நீ ஒழுங்காக நட என்று அவர் சொல்லிவிடுகிறார். அப்போ நாங்கள் இந்த காரியத்தில் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் நீதிமானாகிறோம், அங்கே நாங்கள் சுத்தமாகிறோம், அல்லது ஆண்டவர் எங்களை சுத்தப்படுத்துகிறார். அடுத்ததாக நாங்கள் பரிசுத்தமாகிறோம். இந்த பரிசுத்தத்திலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளருகிறோம். அதாவது முதல் 2 எங்களுடைய கையில் இருக்கிறது. நாங்கள் தான் அதுக்கு முயற்சி செய்து நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், நாங்கள் வளர வேண்டும், நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அங்கே
தானாகவே நாங்கள் வளருவதில்லை. வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய காலங்களை செலவழித்து அவருடைய கூட இருந்து இதனாலே நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்கிறோம். மூன்றாவது, நான் சொன்னது போல மகிமையாக்குவார். நாம் பல பேருக்கு சாட்சியாக இருக்க முடியும். நாங்கள் அந்த நிலைக்கு வரும்பொழுது ஆண்டவர் எங்களோடு இருந்து வல்லமையான காரியங்களை எங்களுக்கு செய்யறதுனாலே நாங்கள் தொடர்ந்து தேவனுக்கு சாட்சிகளாயிருக்க முடியும். நான் இந்த காரியத்தை இதை ஆயத்தப்படுத்தின பொழுது நான் ஒரு சிறிய பகுதியைத்தான் நான் சொல்ல வேண்டிய வருமோ என்று நான் இது முக்கியத்துவமாக இருந்தபடினாலே இந்த காரியத்தை நான் முயற்சி எடுத்து நான் செய்தேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனாலும் வேதத்தின் நுட்பங்களை அறிகிறதுனாலும் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் நைல்ஸ். இன்றைய நாளிலே ஆண்டவர் செய்த நன்மை என்ற தலைப்பில் செய்தியை கொடுத்திருந்தீர்கள். சவுல் பவுல் ஆக்கின விதம், சகை ரசிக்கப்பட்ட விதம், பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு கோபம் வரும் என்று சொன்னீர்கள். சிலுவையில் அவருடைய அன்பை கண்டோம். ஆதாம் செய்த பாவத்தாலே நாங்கள் பாவம் உட்பிரவேசித்தது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானங்களுக்குள் இருக்கும் பொழுது அவர்களை வழிநடத்துவார். என்னதான் தவறு செய்தாலும் பரிசுத்த ஆவியான மகனே மகளே இதை செய்யாதுன்னு சொல்லுவார். நாங்கள் நீதிமான்கள் பரிசுத்தமாக நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இப்படியான காரியங்களை செய்யும் பொழுதுதான் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படலாம். அருமையான செய்தியை கொடுத்தீங்க பாஸ்டர் நைல்ஸ். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Sister Rajani, you're on the line. அருமையான செய்தி கொடுத்தீங்க பாஸ்டர். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் நைல்ஸ் என்பவர் ஸ்காப்ரோ ஒன்டாரியோவில் இருந்து செய்தி கொடுத்திருந்தார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபம் பாடல் செய்த கருணா, துதி ஆராதனை எடுத்த கிரேஸ், தேவவசன கூறிய மகேந்திரன், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்த ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கான ஜெபத்தை தொழி ஆசீர்வதித்து இந்த செய்தியிலே பாஸ்டர் மார்டின் இந்தியா, பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, பாஸ்டர் நைல்ஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இன்றைய நாள் அருமையான செய்தியை கேட்டோம். உண்மையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஊழியர்கள் சொன்ன வேத வசனத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளை மகேந்திரன் சாரி என்ற லைன் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. எனக்கு இவர் பாஸ்டர் நைல்ஸ் கொஞ்சம் கனெக்டட் இந்த ஃபேமிலிக்கு. அவரோட அதை சொல்லலாம் என்ன மாதிரி என்றால், உங்களுக்கு பாஸ்டர் நைல்ஸ், I'm sure you know Rohini and Rajini Hastings. Yes. Yeah, I'm Rohini and Rajini Hastings' cousin. They are mother's sister's daughter. Okay. And my sister Dolly is also there. She's Dolly Fernando. And I am Ranjini Alangaramani. I can tell you one thing. Dr. D.T. Niles is my uncle. Oh, okay. Yeah, I know the Niles family because Raja Kanrogiak always talk to us about them. என்றபடியாதான் உங்களுக்கு அதை நான் சொல்றதுக்கு விரும்பினேன். நான் உங்களோட வார்த்தை நல்லாக இருந்தது. We really enjoyed the word right from how you had shared about the baptism to how the Lord had prevailed through right through up to the times the unction and the power of the Holy Spirit coming through. And the word was very good, especially in terms of salvation. We really enjoyed it. Thank you so much for coming and sharing. Oh, thank you. Yes, when we are in Toronto, I would love to come and meet you sometime. Okay, thank you. Yes, God bless you. Pastor Niles,
எஸ் உங்களுக்கு நைட் ஃபேமிலியை தெரியுமா? நான் நைட் ஃபேமிலி கேள்விப்பட்டீங்களா? நைட் ஃபேமிலியா? நைட் ஃபேமிலி நீங்க இருவால அச்சுவேலி? ஆமா அவர்தான். என்னுடைய வாய்ஃப் ரீட்டா வந்தாவே, லெஸ்லி ரீட்டா வந்தாவே அவ நைட் ஃபேமிலி. ஓ அவ ஜப்னால அச்சடு. ஆமா அச்சுவேலாம் கூட இருந்தவ. ரீட்டாண்ட அவர் அங்கிள், சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா. ஓ ஓகே தேங்க் யூ. எல்லாரும் கிட்டத்தான். எல்லாரும் கிட்டத்தான். ஆமென். இதனால முக்கியமா ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் முகங்களை அதிகம் பார்க்க முடியாவிட்டாலும் அதிகமாக ஊக்கமான ஜெபங்களே ஒருவர் தாங்கிக் கொள்ளலாம். சேர்ச்சுக்கு வந்தாங்க தான், ஞாபகம் இருக்கா? உங்களோட சேர்ச்சுக்கு வந்தோம் போன 2 கிழமை முதல். நானும் ரீட்டாவும் வந்துறாங்க இருக்கலாம். ஒருவேளை நானும் இன்னும் தெரியல. நீங்கள் மிஸ்ஸஸ் ஹரியராஜாண்டு விசாரிச்சீங்க? ஓ எஸ் அவ எனக்கு ஒரு ஆன்டி. ஆமா அவ எங்கடையில ப்ரோக்ராம் கொடுக்குறவா, அண்டே கொடுத்தவா 1 hour ப்ரோக்ராம். ஓ வான்புரா வந்து ப்ரோக்ராம் கொடுத்தவா. இல்ல அவட நேற்றும் போய் சந்திச்சேன் நான். அவ அப்படியா? பக்கத்துல இருக்கிறா. ஓகே கேக்குறதுக்கு. God bless you. Thank you for joining and passing the message, preaching the message, and we'll meet you again. God bless you. Okay, sure. Pastor, I will pass your message on to my cousins in Portland and in San Francisco. Okay. Pastor, Brother Leslie will send me the recordings. I'll pass it on to them. Okay. God bless you. Thank you. Thank you. ஓகே, நாங்கள் ஜெபம் பண்ணி முடிவு ஜெபத்தை எடுத்து வருவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அநேக காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அந்த கிருபைக்காண்டு ஐயா, இன்றைய நாளே தாளந்த கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள், 120 நாடுகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், மறுவழுப்புற கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே வார்த்தை கொடுத்த ஊழியர்கள் அந்த சபைகளையும் குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, மறு ஒளிபரப்பு செய்திகள் கேட்கும் பொழுது அநேகர் கேட்டு நீர்தான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது தொடர்ந்து விக்டோரியா நேரம் 6 மணி, தொடர்ந்து நேரம் 9 மணி 2 நிமிடங்கள். நீங்கள் ஆத்மாவை எல்லோரும் சொல்லுவோமா? சிஸ்டர் டாலி, சிஸ்டர் ரஜினி. ஆமென். என் ஆத்மாவே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரீட்டா. ரீட்டா அன்றைக்கு இல்லையா? ஐயா, நான் தான். இல்லையா? சரி. God bless you all. சந்திப்போம். ஆமென். திரும்ப வந்து இன்னொரு பிரீச்சிங் செய்யலாம் நீங்கள். We would love to hear from you again. God bless you. Sure. Okay. If you happen to talk to Rohini and Rajini,